போது நிறுத்துங்க. யாருக்கு யார் மேல பாசம் இருக்கு, யாருக்கு யார் மேல மரியாதை இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. காசு பணம் இருந்தா ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சுன்னு. அடேங்கப்பா, நல்ல மகளுக்கு சிங்சாங் அடிக்கச்சுன்னா நல்லா அடிப்பிய போல் இருக்கே. 24 மணி நேரமும் மகன்னு மகளையே தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. ஏதோ அவ வீட்டுல உட்காந்து சோறுதிங்கிறது மாதிரி. நான் தானே காலமுறை உழைச்சு கொண்டு வந்து போட்டு என் கையால தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. நானும் என் பொண்டாட்டி இல்லைன்னா நீங்களும் உங்க புருஷனும் என்ன நிலைமைக்கு ஆயிருப்பீங்கன்னு தெரியும்ல. அம்மா அண்ணா சும்மா இல்லடா. புருஷனா? ஏன்பா நீ கல்யாணம் பண்ணி வச்சியோ புருஷன் போடுற? ஏண்டா உனக்கு அப்பான்னு சொல்ல முடியாதா? ஆமாடா, உன் சம்பாத்தியத்திலையும் உன் பொண்டாட்டி சம்பாத்தியத்திலையும் தான் சோறு திங்கிறோம். இருக்கிற காணிகார வீடு வாச அத்தனையும் கிராமத்துல கிடக்கிறத வித்துப்புட்டு உனக்காக இந்த வீட்டை கட்டிட்டு உன் பின்னாடி வந்தாருல்லடா. அவரு உனக்கு புருஷன் தாண்டா, புருஷன் தான். அப்பான்னு சொல்ல கூட உனக்கு வார்த்தை வரல இல்லப்பா. நாங்க அந்த அளவுக்கு கையால் ஆகாதவங்களா போயிட்டோம்ல. இனி எப்படி நீ அப்பா அம்மான்னு சொல்லுவ? புருஷன் பொண்டாட்டி பேசுடா, பேசு. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பேச காத்திருக்கேன்னு தெரியலையே. என் புள்ள இப்படி மாறிட்டானே, என் புள்ள இப்படி மாத்திட்டாளே. ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் அண்ணா கொஞ்சம் போட்டோவை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணே. இல்லப்பா பார்த்தது இல்லையே. அண்ணே நம்ம கடையில சிசிடிவி கேமரா இருக்கானே? நம்ம கடையில இல்லப்பா, 4 கடை தள்ளி ஒரு நகை கடை இருக்கு, அந்த கடையில சிசிடிவி இருக்கு. வேணும்னா அங்க விசாரிச்சு பாருங்க. ஓ சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகேப்பா. ஜீவா, விக்கி, ஏதாவது தகவல் தெரிஞ்சதாடா? இங்க யாருக்குமே பெருசா ஒன்றும் தெரியலன்னு சொல்றாங்க. பக்கத்துல ஒரு நகை கடை இருக்கு மச்சான், அந்த நகை கடையில சிசிடிவி இருக்கு, அதுல வேணும்னா செக் பண்ணி பாப்போமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். அம்சாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்டா அதையே நினைக்கிற? அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது, நீ தைரியமா இருன்றேன்ல. அம்சாவை கடத்தும் போது எப்படியாவது ஜீவா வருவான், நம்மளை காப்பாத்துவான், நம்மள எங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பல்லடா. ஆனா நான் இன்னும் அவ எங்க இருக்கா, யாரு கடத்திட்டு போனான்னு கூட கண்டுபிடிக்க முடியாம இருக்கேனே. ரொம்ப கஷ்டமா இருக்கும் மச்சான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டிப்பா அம்சாவை கண்டுபிடிச்சிடலாம். நீ கொஞ்சம் மனசை விட்டுறாம இருடா. முடியல விக்கி, அம்சா எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியாம அப்படியே பைத்தியம் முடிக்குதுடா. ஏண்டா இருக்கணும் மச்சா, எங்காவது போய் விழுந்து சத்துலாம் போல இருக்குடா. அம்சா ஜீவா, போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க ஜீவா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் கவலைப்படாம இருடா. முடியல மச்சா, முடியலடா. ஹலோ, என்ன சொல்றீங்கய்யா? அவங்க எல்லாம் அப்படி பண்ணிருப்பாங்களா? சரி, நான் உடனே ஜீவாவை கூட்டிட்டு கிளம்புறேன். யாரு மச்சான்? யாருடா? அம்சாவோட சித்திக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுல மோட்டிவ் இருக்கும், அவங்க மேல டவுட்டா இருக்குன்னு அவங்க அத்தை சொல்றாங்களாண்டா. போலீஸ் எல்லாமே இப்ப அவங்க சித்தி வீட்டுக்கு தான் போறாங்களாம். வேணும்னா அங்க போய் என்னன்னு பாக்கலாமா? ஆமா விக்கி, நான் அதை யோசிக்கவே இல்ல பாரு. என்னடா சொல்ற, உனக்கும் டவுட் இருக்கா? ஆமா மச்சான், நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதே எங்க 2 பேரையும் அவன் பேச விட மாட்டான். அம்சா எனக்கு தான், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். நான் அப்ப அசால்ட்டா விட்டுட்டேன். ஒருவேளை அவனாதான் இருக்குமோன்னு எனக்குமே இப்ப டவுட்டா இருக்குடா. என்ன ஜீவா, இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கேட்டேன். இல்லடா, அந்த டைம்ல எனக்கு பெருசா எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. அம்சா எங்க போயிருப்பான்ங்கிறது மட்டும்தான்டா எனக்கு தோணுச்சு. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு அவன் நடந்துகிட்டது, இன்னைக்கு அம்சா காணாம போனது, எனக்கு என்னவோ 90% அவன் தான் காரணமா இருக்கும்னு தோணுது மச்சான். இப்ப டவுட்டே வேணாம், அவன் தான் கடத்திருக்கணும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண கூடாதுடா. நேரடியா எல்லாரும் வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும்ல. அப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. உடனே கிளம்பு மச்சான், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா 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 மச்சான், கிளம்பலாம் வா. சார், அம்சா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா சார்? அவங்க சித்தி தான் கடத்தி வச்சிருக்காங்களா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அம்சா நல்லா இருக்கா சார்? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? தம்பி நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா சார். அம்சாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இல்ல தம்பி, டவுட்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அங்க போய் நேரடியா என்னன்னு விசாரிச்சாதான் என்னங்கிற விவரம் தெரியும்.
ஆமாப்பா சிவா, போலீஸுக்காரவங்க கேட்கும்போது எனக்கு யோசனையே தோணல. இப்ப ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்த்தா அவளுக்கு வேற யாரு விரோதி இருக்க முடியும்? உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி தானே இருக்கா, அதனாலதான் சொன்னேன். எனக்கும் இப்பதான் தோணுச்சுமா. ஆனா என்ன பண்றது? இப்ப எங்க போய் அம்சாவை தேடுறது? அவங்க கிட்ட கேட்டா மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்களா? முதல்ல வீட்டுல போய் பாப்போம்ப்பா. ஆளு இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பேச முடியும். கடத்தி வச்சிருக்கிறவன் என்ன வீட்டுக்குள்ளே வச்சிருக்க போறான்? முதல்ல நேரடியா போய் அங்க விசாரிப்போம், அதுக்கப்புறம் என்னங்கிறத பாப்போம். சரிங்க சார், அப்ப வாங்க உடனே லேட் பண்ணாம கிளம்பலாம். யாரு தம்பி, ஃப்ரெண்டா? ஆமா சார், ஃப்ரெண்டு. கடைசி வரை எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்டுங்க தான் கூட நிக்கிறாங்க. சரி வாங்க வாங்க போய் பாப்போம் என்னன்னு. கையில என்ன கையில அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நீ எப்ப பார்க்க போற? கஷ்டமா இருக்குமா? நம்மள வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்கள நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறதுனால என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? அவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டணுங்கிறதுல தானடா உன்னோட கௌரவம் இருக்கு, அதுல தானே உன்னோட கெத்து இருக்கும். இப்படி உட்காந்து உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கிறதுனால என்ன மாற போகுது சொல்லு? அம்மா, அந்த பொண்ணு தேடிட்டே இருக்காங்களாம், ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியலையாம்மா. சரிடா, அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. அதை ஏன் நீ நினைக்கிற? உன் வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு, எங்களோட கடமை. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம், உன் புள்ள புருஷன் குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு கூட உனக்கு நேரம் இருக்காதுடா. இந்தா, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோ. பரவாயில்லம்மா, வேண்டாம். கையிலே, உனக்கு ரிலாக்ஸ்டா இருக்குமா தான் நான் கோவிலுக்கு கூப்பிட்டேன். அப்பவும் நீ வரமாட்டேங்கிற. இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு எதையாவது நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. சாயங்காலம் குளிச்சுட்டு ரெடியாரு. அப்பாவும் நானும் வெளியில போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். நீ அங்க வந்து ஒரு 4-5 நாள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணு, சரியா? எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப உன்னோட வாழ்க்கைய உனக்காக ஆரம்பிக்கணும், சரியாம்மா? எங்கேயும் வரலம்மா. வெளியில போற அளவுக்கு இன்னும் என் மனசு பக்குவப்படல. பக்குவப்படுறதுக்காகவும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காகவும் தானே வெளியில கூப்பிடுறோம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock கிளம்பினோம்னா நைட்டு எப்படியும் ஒரு 3 மணி 4 மணிக்கு ரீச் ஆயிடலாம். ஒரு 4 நாள் நல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம், ஓகேவா? உனக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணவல்ல. ஒரே இடத்துல இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். இல்லம்மா, நான் வரல. நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. ஏய், நாங்க சுத்தி பார்க்கறதுக்கா டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ ரிலாக்ஸ்டா இருக்கணும் தானே அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுவும் உனக்கு பிடிச்ச இடத்த உனக்கு சஸ்பென்ஸா கூட்டிட்டு போகணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. நீ போன உடனே அந்த இடத்த பார்த்த உடனே ஹாப்பி ஆயிடுவ பாரு. முதல்ல இந்த பிரசாதத்தை சாப்பிடு. காலையில இருந்து வயிறு வெறும் வயிறா கிடக்கு, எடுத்துக்கோ. இந்தா வச்சுட்டு போங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். சரிடா கண்ணா, உன்னோட துணிமணி அப்பா அம்மாவோட துணிமணி எல்லாம் நான் போய் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இதை சாப்பிட்டுட்டு தூங்கு. ஈவினிங் குளிச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்கணும், ஓகேவா? நான் போட்டா? ஹலோ அப்பத்தா. கையிலே, என்னடி பண்ற? இருக்கே அப்பத்தா. உங்க அப்பா ஆத்தா யாராவது பக்கத்துல இருக்காங்களா? இருந்தா சொல்லி இருப்போன்னு வச்சிடுறேன். இல்ல அப்பத்தா, இப்பதான் அம்மா போறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டாளா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்பத்தா. வருவ, எங்க இருந்து வருவ? அதெல்லாம் இவங்க தேடி போனாலும் தேடி அலைஞ்சாலும் அவளை கண்டுபிடிக்க முடியாதுடி. அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடியணும்னு அந்த ஆண்டவனே எழுதி வைக்கல. அப்புறம் எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும்? அத்தான் பாவம் இல்ல அப்பத்தா, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆமா, இப்ப அவன் ஃபீல் பண்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியமா கிடக்குவாரு. எனக்கு இருக்கச்சி, இன்னமும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிய. உன் வாழ்க்கைய பத்தி எப்படி யோசிப்ப? என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போயிடுச்சு அப்பத்தா. இனிமே அதை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சுங்கிறத நீனா முடிவு பண்ணிக்கிருவியா? இப்ப தாண்டி உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. என் பேரனுக்கும் உனக்கும் நடக்க போறதுதான் கல்யாணம். அவ இனிமே எந்த செம்மத்திலையும் இவனை தேடி வர போறதும் இல்ல. வந்தா அவனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. உனக்கும் சீவாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது உறுதி. அதை யாராலையும் மாத்த முடியாது, ஞாபகத்துல வச்சுக்க. இதுக்கு மேல எப்படி அப்பத்தா? அதான் எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு. என்னடி போச்சு? இப்ப என்ன நடந்துச்சு? உன் அப்பத்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னா இல்லையா? அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எல்லாம் கூடி வந்திருக்கு. இந்த நேரத்துல உன் அப்பா அத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காம ஒழுங்கா பேசாம கிளம்பி மண்டபத்துக்கு வர்ற வழிய பாரு. என்ன பத்தா சொல்றீங்க? மண்டபத்துக்கா? நானா? ஒண்ணு கறி, நீ இங்க இல்லாம என் பேரன் யாருக்கடி தாலி கட்டுவேன்? உன் அப்பா அத்தாக்கு தெரியாம பேசாம ஒரு ஆட்டோவை பிடிச்சு மண்டபத்துக்கு வந்து சேர்ற வழிய பாரு.
அப்பத்தா அம்மா வெளியூர் போகணும்னு சொன்னாங்க. ஈவினிங் 6 மணிக்கு கிளம்புறோம். இப்போ போய் வானா நான் எப்படி அப்பத்தா அங்கே வந்து என்ன அப்பத்தா அந்த பொண்ணை விட்டுட்டு அத்தா எப்படி அப்பத்தா என் கழுத்தில் தாலி கட்டுவாரு? நான் வந்து அசிங்கப்படுறதுக்கு நான் வராமலே இருந்துடுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். அத்தான் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஆமா ஆமா, இப்பத்தையும் போன் அடிச்சேன்னு சொன்னேன். கல்யாணம் முடிச்சு முதன்னு என் மக மூணாருக்கு போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. இன்னைக்கு அதுக்கு கல்யாணம் நடக்கல. ஆனா என் மகளை அதை ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு மூணாருக்கு கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தாண்டி பண்றேன். மூணாருக்கு கிளம்பி போயிட்டீனா இங்கே கல்யாணம் முடிக்கிறது யாருக்கு நினைச்ச? உன் அத்தானோட போகணும் தானே ஆசைப்பட்ட, அவனோடய போ. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கே உங்களை அனுப்பி வைக்கிறோம். சந்தோஷமா போய் சுத்தி பார்த்துட்டு வா. யார் வேணும்னு சொன்ன? அது பேசணுமே பேசாதீங்க அப்பத்தா. அந்த பொண்ணை தேடி போயிருக்காங்க. அந்த பொண்ணு கிடைச்சோன்னா அவளை கல்யாணம் பண்ணுவாங்களா, அத்தை என்ன கல்யாணம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ ஏன் போனேன்னா அது வேற தேவையில்லாம சண்டை வரும். வேணாம் அப்பத்தா, விட்டுறலாம். ஏய், அவளை கடத்திட்டு போனாங்களோ இல்ல ஓடி போனாலோ நாய் இருக்கிற இடம் தெரியாம போயிருச்சுல்ல. இனிமே அவ இடத்த நிரப்புறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு தீரணும். நீ கிளம்பி வந்தீனா உன் அத்தான் கூட உன்னையே சேர்த்து வைப்பேன். இல்லைன்னா காலம் பூரா இப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சாவு. நான் என்ன செய்ய? அம்மா போனை கூட நான் பேசுறேன். அடியே, என் பேச்சத்தை நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டே. இந்த மாப்பிள்ளையோட ஆத்தக்காரி அதாண்டி உன் அத்தைக்காரி. அவ பேசுறத கேளு. அதுக்கப்புறமாவது நீ உன் முடிவை எடுத்துக்க. அத்தையா? கையில அத்தை, கையில கல்யாணம் நின்று போயிருச்சு. அந்த ஓடுகாலி எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு மாமா ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. ஊராளுங்க முன்னாடியும் சொந்தக்காரவங்க முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா போச்சுமா. நீ தான் என் குடும்ப கௌரவத்தை தூக்கி நிறுத்தணும். என் தம்பி பொண்ணு ஒன்றை விட்டுட்டு அந்த நாயை தேடி போனதுக்கு அந்த கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. தயவு செஞ்சு கிளம்பி வாமா. உனக்கும் ஜீவாவுக்கும் இதே மேடையில் அடுத்த முகூர்த்தத்தில் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நிஜமாவா? இதுக்கு அத்தான் ஒத்துப்பாங்களா? அவன் ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ வேணுமா நான் வேணுமான்னு கேட்டு நான் உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன். என் குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுனா அது என் தம்பி மக கையல்வெளியை தவிர வேற யாருக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு. நீ கிளம்பி வா கையில. உங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது இந்த அத்தையோட பொறுப்பு. அவன் அப்பன ஆத்தாளு என்ன முடிவுல இருந்தாலும் பரவாயில்லைன்னு முதல்ல இவளை ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வர சொல்லு. மத்ததை நாம பாத்துக்குருவான். சரிங்க, நான் உடனே கிளம்புறேன். வீட்ல யாருங்க? யார் வீட்ல யாராவது இருக்கீங்களா? கத்திட்டு போனவங்க வீட்டுல எப்படி சார் இருப்பாங்க? எங்க கொண்டு போய் என் பிள்ளைய வச்சிருக்காங்களோ, என்ன செய்யறாங்களோ, நான் என்ன செய்வேன்? வீட்ல யாருமா? ஆள் இருக்கீங்களா இல்லையா? யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்னம்மா யூனிஃபார்ம்ல தானே நிக்கிறோம். என்ன யாரு என்ன வேணும்னு கேக்குற? உன் வீட்டுக்கு என்ன விருந்துக்கா வந்திருக்கோம்? மைனி, உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நீங்க என்ன மைனி வீட்டு பக்கம்? உன் அடிப்புல மயங்கி போறதுக்கு நான் இங்க வரல. ஒழுங்கா சொல்லு ஈஸ்வரி, என் மருமகளை எங்க வச்சிருக்க? மருமகளா? யார்? அம்சாவை கேக்குறீங்களா? இங்க பாருங்க, போலீஸோட வந்திருக்கோம். ஒழுங்கா அம்சாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏய் ஜீவா, நீ என்னப்பா இங்க? நல்லா இருக்கியா? ஆமா, என்ன எல்லாரும் ஒத்தாப்புல வந்திருக்கீங்க? பாருங்க, உங்க நடிப்பெல்லாம் நான் பலமுறை பார்த்தாச்சு. உங்க நடிப்பை பாக்குறதுக்காக நீங்க வரல. அம்சாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அம்சாவை எங்க வச்சிருக்கேன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அம்சா உங்க அத்தை வீட்ல தானே இருக்கா? மைனி, அம்சா உங்க வீட்ல தானே இருந்து வேலைக்கு போறா. அன்னைக்கு நான் பார்க்க வந்ததுக்கு கூட ஒழுங்கா பேச விடாம விரட்டி விட்டுட்டீங்களே மைனி. அம்சா இப்ப நல்லா இருக்காளா? ஒழுங்கா சாப்பிடுறாளா? வேலைக்கு பிள்ளைய சாப்பிட சொல்லுங்க மைனி. காலகாலத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும்ல. என்ன ஈஸ்வரி நடிக்கிறியா? கல்யாண மண்டபத்துல இருந்து அம்சாவை கடத்தி கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்க கிட்ட நல்லவ மாதிரி நாடகம் நடிக்கிறியா? என்ன மைனி சொல்றிய? அம்சாவுக்கு கல்யாணமா? என்னம்மா போலீஸ் கிட்டயே உன் நடிப்பு திறமையை காட்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அம்சா எங்க இருக்கான்னு சொல்லு. நீ தான் கடத்திருக்கோம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஐயோ சார், அம்சாவுக்கு கல்யாணமாங்கிறது கூட எனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருக்காங்களே. இப்ப அம்சாவை காணும்னு வேற என்கிட்ட தேடி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து. என்ன மைனி இதெல்லாம்? அம்சாவுக்கு கல்யாணம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? என்னம்மா பொண்ணு மேல ரொம்ப பாசம் போல் இருக்கே.
இல்லாம இருக்குமாங்கய்யா. மூத்த தாரத்துக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் என் வயிற்றுல பிறந்த பிள்ளையில பார்க்கறது மாதிரித்தான் அவளையும் பார்த்தேன். அவ தான் என்னை என்னைக்கும் தாயா நினைக்காம சித்தியாவே நினைச்சா. அதனால தான் கோச்சுக்கிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டா. சரிதான், அவளுக்கு சந்தோஷம் எங்கே இருக்கோ அங்கேயே போகட்டும்னு நானே விட்டுட்டேன். அதுக்காக அவளுக்கு கல்யாணம் வச்சதை கூட என்கிட்ட சொல்லாம மறப்பாகன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இப்போ வந்து பொண்ணை காணோம்னு வேற சொல்றாங்க. ஈஸ்வரி, யாரு நீ பெத்த உள்ள மாதிரி பாத்தியாக்க? சின்ன பிள்ளையில இருந்து அவளை படுத்தின கொடுமை எல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அவங்க அப்ப உசுரோட இருக்கிற வரைக்கும் அவள்கிட்ட ஒரு நடிப்பு, அவன் இருக்கையில ஒரு நடிப்புமா. என் அண்ணன் முன்னாடி ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு அந்த பிள்ளைய போட்டு கொலையா கொண்டதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? கையில சுடு வச்சு, காலில சுடு வச்சு, வாயில சுடு வச்சு என் பிள்ளைய படாத பாடுபடுத்தி தானே விரட்டி விட்டேன். அதனால தானே இந்த எலுகாவுலயே வராம இருந்தா. இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ற நேரத்துல தூக்கிட்டு போய் சித்திரவதை கொடுத்துறியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிருவ. என் புள்ளைய கொடுத்துரு, என் புள்ளைய கொடுத்துரு. அம்சாவை நீங்க தான் கடத்திருக்கீங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். இனிமேலும் உங்க நடிப்பை பாக்குறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஒழுங்கா அம்சாவை எங்க கிட்ட சேர்த்துருங்க. இதோட சரிதான் போகட்டும்னு விட்டுட்டு உங்களை தலைமொழிகிட்டு நாங்க பாட்டுக்கு எங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். இந்த இடத்துலயே உங்களை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். என்னப்பா தம்பி, என் பிள்ளைய நான் இதுக்கு கடத்தன? என்னென்னமோ பேசுறிய? ஏமா சம்பந்தப்பட்டவங்க பேசட்டும்னு அமைதியா இருந்தா என்ன டிராமா பண்றியா? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன், வரியா? ஐயோ சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் அம்சா காணாம போனதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை நான் எம்புட்டோ நாளாச்சு பார்த்து. என் பிள்ளைய நான் எதுக்கு சார் கடத்தணும்? சார், முதல்ல அவங்க தம்பியை வர சொல்லுங்க சார். அவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிறதுக்காக தான் சார் அம்சாவை கடத்திருப்பாங்க. அவனை வர சொல்லுங்க சார். என்னம்மா, உன் மேலதான் எந்த தப்பும் இல்லைல்ல, அப்புறம் உன் தம்பியை வர சொல்ல வேண்டியதானே? சார் என் தம்பி அவன் எங்க அம்மா வீட்டுக்கு விவசாய வேலையா போயிருக்கான். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் சார். சார், தம்பின்னு கேட்டதோட எப்படி பம்புறாங்க பாருங்க சார். இதுல இருந்தே தெரியல இந்த அம்மாவும் அவங்க தம்பியும் சேர்ந்து தான் அம்சாவை கடத்திருக்காங்கன்னு. கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல உண்மை வந்துடும் சார். முதல்ல இவங்களை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம். இப்ப எல்லா முடிவையும் நீங்களே எடுத்தா அப்புறம் போலீஸ்னு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதோ பேசட்டும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்களே முடிவெடுத்தா எப்படி? அந்த அம்மா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, விசாரிச்சு பாப்போம். என் தம்பி எங்க அம்மா வீட்டுக்கு தான் சார் போயிருக்கேன். சரி, அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஒரு போனை போட்டு வர சொல்லுங்க. வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல. போனு என்னம்மா, அவங்க எல்லாம் சொல்றது மாதிரி நீ தான் கடத்திருப்ப போல் இருக்கே. இவ்வளவு பயந்தா எப்படி? நீனே காட்டி கொடுத்தது மாதிரில இருக்கு. ஐயோ சார், பிள்ளைய காணமேன்னு சொல்லவும் என் மனசு பதறி போய் நிக்கிறேன். நீங்க என்ன சார் என்னென்னமோ பேசுறிய? அம்சாவை என் வயிற்றுல நான் பெக்கலைனாலும் என் பிள்ளையா தான் சார் நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என் மனசு பதறாதா? பாரு, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லாத. ஒழுங்கு மரியாதையா உன் தம்பியை வர சொல்லு. இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு நாங்க போறோம். அக்கா, நாயே, என் அம்சாவை எங்கடா வச்சிருக்க? ஐயோ, என் தம்பி அடிக்கிறான். என் தம்பி அம்சாவை எங்கடா வச்சிருக்க? நீ தான் கடத்தி வச்சிருக்க, எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுடா, இல்ல உன்னை கொல்ல வேடா. உண்மையை சொல்லுடா. அம்சா எங்கடா? பொறுக்கி நாயே, நீ தான் என் அம்சாவை கடத்திருக்கன்னு எனக்கு தெரியும்டா. என் அம்சாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, இப்படியே உன்னை கழுத்து நினைச்சு கொண்டுறேன்டா. ஐயோ சார், என் தம்பியை கொலை பண்றான். உங்க முன்னாடியே என் தம்பியை கொலை பண்ண பாக்குறான். ஜீவா சார், சார் இவன் தான் சார் என் அம்சாவை கடத்திருப்பான். என் அம்சாவை எங்க இருக்கான்னு சொல்லுங்க சார். முதல்ல அவர் கழுத்துல இருந்து கையெடுங்க சார். இவன் தான் சார் கடத்திருப்பான். இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி அக்காவும் தம்பியை நாடகம் போடுறாங்க சார். முதல்ல என் அம்சாவை எங்க இருக்கான்னு சொல்லுங்க சார். கடத்தினவங்க தான் தைரியமா வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாங்களா? சார், இவன் தான் சார் என் அம்சாவை கடத்திருக்கணும். சார், உங்க ஆத்திரம், தவிப்பு, உங்க கோவம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எதுவுமே கன்ஃபார்ம் இல்லாம கழுத்து பிடிக்க போனா என்ன சார் அர்த்தம்? அவ போலீஸ்னு நாங்க அதுக்கு வந்து நிக்கிறோம். ஐயா, நாங்க பொண்ணு காணோம்னு தவிச்சு போய் நிக்கிறோம். இவளுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இவ நிக்கிறா. கண்டிப்பா இவங்க அக்காலும் தம்பியும் சேர்ந்துதான் சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. என் பிள்ளைய எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி கொடுங்க சார். அக்கா, எந்த புள்ளக்கா? என்னக்கா ஆச்சு? ஏக்கா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? மிஸ்டர், 2 நாளா ஊர்ல ஆளே இல்லையாமே, எங்க போயிட்டு வரீங்க? அதான் சொன்னேன்ல சார், எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். உன்கிட்ட கேட்டேனாமா? இல்ல சார், நீங்க கேட்டியே. அவன் பாவம் கழுத்து வழியில இருந்தான்ல, அதான் நான் பதில் சொன்னேன். கேட்டா மட்டும் பதில் சொன்னா போதும். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மாப்பிளக்காரன் உன் தம்பி குறவலையை கடிச்சு துப்பிருப்பேன். பார்த்து கவனமா இருந்துக்கமா. சார், இவங்கெல்லாம் ஒட்டுக்கா வந்து ஒன்று சேர்ந்து நிற்கிறத பார்த்தா ஏதோ என் மேலே உள்ள குடும்ப பகையினால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். நானும் என் தம்பியும் எதுவும் அறியாதவங்க. நாங்கள் வாட்டுக்கு தனியாக இருந்து என் குடும்பம் கொடுத்தனம்னு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க எதையோ பழச மனசில் வச்சுக்கிட்டு இப்படி வந்து என்னைய கோர்த்து விட பார்க்குறாங்க. அம்சாவை இவங்களே கூட கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி நாடகம் நடித்தாலும் நடிப்பாங்க சார். அப்பேற்பட்ட நாடக கூட்டம் தான் இவங்க.
பாத்தீங்களா சார், இந்த ரவுடி பையன் உங்க முன்னாடியே எப்படி அடிக்க வரேன் பாத்தீங்களா? இங்க பாருமா, பொண்ணை காணோங்கிறதுனால உன் பேர்ல உள்ள டவுட்ல தான் வந்து விசாரிக்கலாமேன்னு வந்தோம். நீனும் உன் தம்பியும் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிய. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகி நீ தான் பொண்ணை கடத்தியிருக்கங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் பார்த்துக்க, போலீஸ்காரங்க யாருன்னு காட்ட வேண்டியது வரும் சொல்லிட்டேன். எப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் உடனே வரணும், சரியா? சரிங்க சார். சார், அம்சாவை கடத்துனதே இவங்க தான் சார். என்ன சார் அப்படியே விட்டுட்டு வரீங்க? ஜீவா, நீங்க பதட்டத்திலையும் அவங்க மேல இருக்கிற கோவத்திலையும் பேசுறீங்க. பொண்ணை காணோம், அதை முதல்ல கண்டுபிடிப்போம். சும்மா அவங்க மேல டவுட்டு இவங்க மேல டவுட்டுன்னு அங்கேயும் இங்கேயும் டைம் வேஸ்ட் பண்றதுனால என்ன ஆக போகுது? முதல்ல பொண்ணு எங்கன்னு தேடி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்குருவோம். சும்மா எல்லார் மேலேயும் டவுட் பட்டுக்கிட்டு எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா பொண்ணை கண்டுபிடிச்சிட முடியுமா சொல்லுங்க? உங்களுக்கு பொண்ணு வேணுமா இல்லை இவங்கள பழி வாங்கணுமா? சார், பொண்ணு இவங்க கிட்ட தான் சார் இருக்கா. பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறவங்க இவ்வளோ கூலா வீட்டை திறந்து போட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்களா? கொஞ்சமாவது லாஜிக் கூட பேசுங்க சார். பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. எங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. தம்பி ஜீவா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. கடத்தினவே இம்பிட்டு சாதாரணமா இருக்க மாட்டான்லப்பா. நம்ம ஒரே வழியில யோசிக்காம கொஞ்சம் பல வகையில யோசிச்சாத்தே அம்சாவை காப்பாற்ற முடியும். நமக்கு இப்ப தேவை அந்த பிள்ளை தானே, இவங்க இல்லையில. கொஞ்சம் பொறுமையா இருப்போம்ப்பா. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதலும் ஆதரவும் போலீஸ்காரவங்க மட்டும்தான். அவங்களையும் பகைச்சுக்கிட்டு நம்ம அம்சாவை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அம்சாவுக்கு இந்த ஊர்ல வேற யாருமே விரோதிங்க கிடையாது சார். கல்யாணமே நடக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரே காரணம் இவங்க சித்தியும் அவங்க கிட்ட இருக்கிற பண வெறியும் தான் சார். மத்தபடி யாருமே அம்சாவுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். நான் 100% உறுதியா சொல்றேன். இவங்க 2 பேர் தான் சார் பிளான் பண்ணி அம்சாவை கடத்திருக்கணும். உங்க எமோஷனல் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீங்க டவுட் பண்ற எல்லார் மேலேயும் நான் போய் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. இப்ப எங்க புள்ளைய எப்படி தங்கையா கண்டுபிடிக்கிறது? ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு தான் சொன்னேன், விசாரிக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு தானமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொண்ணை பத்திரமா கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா கோஆபரேட் பண்ணி தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு சார் பொறுமையா இருக்கிறது? அதுக்குள்ள என் அம்சாவுக்கு ஏதாவது ஆயிட்டா, இவங்க என் அம்சாவை ஏதாவது பண்ணிட்டா என்ன சார் பண்ண முடியும்? என் அம்சா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? என் அம்சாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா சார்? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, கேட்கல. ஹலோ ஹலோ. ஐயா பெரியவரே, இவங்க தான் 2 பேரும் எமோஷனலா பேசுறாங்க. நீங்களாவது உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல. வீட்டுல இருந்து பொண்ணை காணோம்னா ஏதாவது ஒண்ணு குறைய சொல்லலாம். கல்யாண மண்டபத்துல முகூர்த்த நேரத்துல பொண்ணு காணாம போயிருக்குங்கிறப்ப எப்படிங்க ஐயா? அதைத்தாயா நானும் சொல்றேன். சாதாரணமா வீட்டுல இருந்தோ இல்ல வேலைக்கு போயிட்டு வரும்போதோ பொண்ணை காணோம்னா யாராவது தூக்கியிருப்பாங்க, கடத்திருப்பாங்க, இல்ல எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். கல்யாண மண்டபத்துல காணோம்னா இது ஒரு பெரிய சதி. திட்டமிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. மண்டபத்துல உள்ளவங்களே கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு உதவிகள் நடக்காமலோ இல்ல பெரிய திட்டமிட்ட சதிகள் இல்லாம பொண்ணை தூக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யதார்த்தமா காலையில முடிவு பண்ணி சாயங்காலம் பண்ற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, என்ன பிரச்சனை, அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாத்தையும் தீவிரமா தேடி கண்டுபிடிப்போம். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா அவளை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யறேன்னு செஞ்சு பொண்ணுக்கு பெரிய பிரச்சனைகளை நீங்களே ஏற்படுத்திடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜீவா, அம்சா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு மச்சான். என்ன மச்சான் சொல்ற? எப்படி, எங்க இருக்கா?